அக்பரின் படையெடுப்பு வெற்றிகளை காலவரிசைப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ காஷ்மீரில் எப்போ படையெடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1586 சரிங்களா. அடுத்து பாருங்கள், காபூலில் எப்போ படையெடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1581. காந்தகரில் பார்த்தீங்கன்னா 1595. அகமது நகரில் பார்த்தீங்கன்னா 1595 to 96 முதல் படையெடுப்பு. அப்புறம் 1600 இது வந்து 2வது படையெடுப்பாக போவார் அகமது நகரில் சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கால வரிசைப்படுத்தணும். எது ஃபஸ்ட்டில் வந்திருக்கும், அப்போ 2 அடுத்து பாருங்கள் 86ங்களா, 2 1 3 4 எங்கே இருக்குது, 2 1 3 4 ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர் சரிங்களா. இந்த அக்பர் சம்மந்தம், அதாவது முகலாயர்கள் வர அக்பர் சம்மந்தமான கொஷின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிங்க சரிங்களா. அப்புறம் அக்பரோட இன்னொரு முக்கியமான போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1556 நடந்த 2வது பானிபட்டு போர் சரிங்களா. 2வது பானிபட்டு போர். அப்போதைக்கு அக்பர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு அதாவது சிறு பிள்ளையாக தான் இருப்பார். அவரோட சார்பாக யார் கலந்துப்பா அந்த போரில் பார்த்திங்கன்னா பைராம் கான், அக்பரோட பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிற பைராம் கான் தான் போரில் இருப்பார். இருந்தபோதும் பைராம் கான் என்ன பண்ணுவார்னா, இறக்குற தருவாய் வந்துருமா சரிங்களா. அதாவது போரில் தோக்குற சுச்சுவேஷன் வரும்போது எங்கேயோ பாஞ்ச அம்பு வந்து ஆப்போசிட் மேலே அவனோட கண்ணை தொலைச்சிடும், அதன் மூலயமா பைராம் கான் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாரி வரலாறுல சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ 2வது பானிபட்டு போர் தெரிஞ்சிங்க 1556. முதல் பானிபட்டு போர் 1526. யார் கடையில் நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி சரிங்களா. இப்ராஹிம் லோடி, அதாவது டெல்லி சுல்தான்களோட